தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர். லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். திமுகவுடன் கூட்டணி பேச்சு நடத்த கிரீஷ் சோடங்கர் தலைமையில் தமிழக காங்கிரஸில் ஐவர் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு கடந்த 3ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியது. ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள், ராஜ்யசபா சீட் ஆகிய 3 கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 15 நாட்களுக்குள் திமுக முடிவு சொல்ல கேட்டுக் கொண்டனர். இந்த சந்திப்பு நடந்த மறுநாளே காங்கிரஸ் மேலிட நிர்வாகியும் ராகுலின் நண்பருமான பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். இச்சூழலில் தாவேகா கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாநில நிர்வாகிகளிடம் டெல்லியில் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டறிந்தார் கிரீஷ் சோடங்கர். பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக டிவிக்கு பேட்டி அளித்த கிரீஷ் சோடங்கர், தமிழகத்தில் 58 ஆண்டுகளாக நாங்கள் ஆட்சியில் இல்லை. இருந்தாலும் எங்கள் கட்சியினர் தேர்தலுக்காக மிக கடுமையாக உழைத்து வருகின்றனர். டிசம்பர் 15க்குள் கூட்டணியை இறுதி செய்ய ஸ்டாலினை வலியுறுத்தினோம். அப்போதுதான் வேட்பாளர்களை இறக்க போதிய அவகாசம் கிடைக்கும். இப்போது திமுக கையில் தான் பந்திருக்கிறது என அவர் கூறினார். காங்கிரசின் கோரிக்கைகளை திமுக கண்டுகொள்ளாத நிலையில் கிரீஷ் சோடங்கரின் பேட்டி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.